ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி மில்லட்டை வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மில்லட்டில் திணை அரிசியை நான் எடுத்திருக்கேன். மில்லட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த திணை அரிசியை வச்சு நீங்கள் பொங்கல் செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அதோடய வாசனையே நல்லாயிருக்கும். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் வாங்க. இது கூட கருவேப்பிலை, ஜீரகம், இஞ்சி 2 பீஸு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அளந்து எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுருங்க. நெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுபட்டதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இங்கே 3 விசில் விட்டு பொங்கல் ரெடியாக இருக்குது. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை பொங்கல் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போதே வாசனை அருமையாக வருதுங்க. இது கூட நம்ம சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கணும்னா நீங்கள் அது கூட ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.